போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் எப்படி ஷாம்பு செய்ய போகிறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது எல்லாமே ஷாம்புக்கான இயற்கையான ரெமெடிஸ். இது நம்ம என்னெல்லாம் போட்டு ஷாம்பு ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். கடையில் விற்கிற ஷாம்பு எல்லாமே கெமிக்கல் தாங்க. அதனால வந்து ஹேர் லாஸ் நிறையா ஆகும். அப்புறம் இந்த ஹேர்ஃபால் மட்டும் இல்லாத நிறைய ப்ராப்ளம் வரும். ஹேர் ப்ராப்ளம் என்ன தான் நம்ம ஒரு நல்ல ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஹேர் ஆயிலெலாம் ஓனாகவே ரெடி பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஷாம்பு இப்போ நான் பண்ண போகிறேன். இது வந்து என்னுடைய ஓன் யூஸ்க்கு தான் நான் ஷாம்பு பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷாம்பு வேணும்னா நீங்கள் அதாவது எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் ஷாம்பு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மிங்க, ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸு. இது வந்து நம்மளுடைய எல்லா பொருளுமே, நம்மளுடைய ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே இதை சேர்ப்போம். பிரம்மி இருக்கும், சௌரி கொடியெலாம் இருக்கும். பட் இது ஷாம்புக்கு வந்து நான் சௌரி கொடியெலாம் போடல. இங்கே பாருங்கள், நான் இன்னும் இதை காய்ச்ச கூட இல்லைங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்களேன் ஷாம்பு. இங்கே பாருங்கள், நல்லா இது ஜூம் பண்ணி காமிமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. ஷாம்பு காய்ச்சறதுக்கு முன்னாடி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய மெயினான ரொம்ப நேச்சுரலான ஹெர்பல்ஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம். இதை நல்லா ஒரு ஓவர் நைட் வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம், காய்ச்சுவோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறமா எவ்வளோ ஆவாரம் பூவெல்லாம் போட்டு வச்சுருக்கோன்னு. இதை காமி. அதோட வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆலி விதை இருக்குது, வெந்தயம் இருக்குது, அப்புறமா அரிசி இருக்குது, ஷியக்காய் இருக்குது, பூந்தி கொட்டை, அப்புறம் செம்பருத்தி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவு இருக்குது, பிரம்மி இருக்குது, மெயின் வந்து பிரம்மி இருக்குது, அப்புறம் புடுதல் இருக்குது, அப்புறம் எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் மருதாணி, கருவேப்பிலை, நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கக்கூடிய நேச்சுரலான ஷாம்புங்க இது. இப்போ இதை காய்ச்சிட்டு எப்படி நான் ஃபில்டர் பண்ணி பாட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சா கண்டிப்பாக லைக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து ஓரளவு லைட்டாக அரைச்சி நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டு ஷாம்பு காய்ச்சிட்ருக்கோம். விறகடுப்பு வச்சு தான் காய்ச்சிட்ருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது ரெடி பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக அப்படியே நுரைச்சிட்டு வருதுன்னு பாருங்கள். நம்ம கடையில் விற்கிற ஷாம்பு போடுறத விட இந்த மாதிரி ஷாம்பு நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். முடி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நமக்கு தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கும் நல்லாயிருக்கும், முடியும் நல்லாயிருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. எப்படி இருக்குது பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்களும் வந்து ஆர்டர் எடுக்கிறோம். எங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஷாம்பு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஷாம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நல்லா பக்காவாக ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு, இது என்னுடைய யூஸுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஷாம்பு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நான் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.